திருவண்ணாமலை மாவட்டம் போலூரை அடுத்த அல்லியமங்கலம் கிராமத்தில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் 27ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு 4 கால பூஜைகள் நடத்தப்பட்டதுடன் ருத்ராபிஷேகமும் நடைபெற்றது. மேலும் மேலதாளம் முழங்க மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மாசி மகா சிவராத்திரியை ஒட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சனீஸ்வரருக்கு 16 வகையான பூஜை பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஈஸ்வரருக்கு காய்கறி பழங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் போயம்பாளையம் பகுதியில் உள்ள சதாசிவநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற சிவராத்திரி வழிபாட்டில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கும் சிவனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதேபோல திருப்பூரில் உள்ள விஸ்வேஸ்வரர் ஆலயம், சுக்ரீஸ்வரர் ஆலயம், அவினாஷி லிங்கேஸ்வரர் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு சிவாலயங்களில் சிவராத்திரி விழாவின் ஒரு பகுதியாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பக்தர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து சுவாமி வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை அருகே மகாபலீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முட்டம் கிராமத்தில் அமைந்துள்ள சிவன் கோவிலில் இரவு முழுவதும் சுவாமி அம்பாளுக்கு பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு 4 கால சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கும்பமேளா புனித நீர் மற்றும் காசி ருத்ராட்சம் வழங்கப்பட்டன. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மூங்கிலணை காமாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். இக்கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 5 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் முதல் நாளில் அம்மனுக்கு விரதம் இருந்த பக்தர்கள் முளைப்பாறு எடுத்தும் செங்கரும்பு கட்டுகளை காணிக்கையாக கொடுத்தும் இரவு முழுவதும் சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் சிவகொழுந்தீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து வழிபாடு செய்தனர். சிவபெருமானுக்கு 1000 லிட்டர் பால், 200 கிலோ அரிசி மாவு உள்ளிட்ட 16 வகையான அபிஷேக பொருட்களுடன் 4 கால மகா அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மகா சிவராத்திரி விழாவின் தேர் ஊர்வலத்தின் போது மின்சாரம் தாக்கி கிஷோர் என்பவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. அவரை காப்பாற்றச் சென்ற தந்தை செல்வமணி உள்ளிட்ட 3 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே ஊருக்குள் உலாவரும் கரடியால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். களக்காடு, திருக்குறுங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கரடியின் நடமாட்டம் காணப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் கரடிகள் மலையடி பாலத்தில் உள்ள விவசாய நிலங்களில் மறைந்திருந்து தாக்குவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து களக்காடு வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் கரடுகளை பிடிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் அருகே திருவிழாக்களில் ஆடப்படும் அம்மன் ஆட்டத்தை பள்ளி, கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் கற்று வருகின்றனர். இதனை அப்பகுதி மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அம்மன் கோவில்களில் நடைபெறும் திருவிழாக்களில் தவறாமல் இடம்பெறுவது அம்மன் ஆட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது.